மாவட்டம் சூலூர் சட்டப்பேரவை தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தாமதமானது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வரைக்கும் அத்திக்கடை அமலாசி திட்டம் 85% நாங்கள் நிறைவேற்றி வச்சிருந்தோம். வெறும் 15% தான் திமுக ஆட்சியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலை. அதை கூட முழுமையாக அவர்கள் செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி வச்சிருந்தாங்க. நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால அதை மெல்ல மெல்ல அந்த பணி செஞ்சு முடிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நடந்த அதை கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சொன்னாங்க, இந்த திட்டத்தை நீங்க கொண்டாந்தீங்க, இந்த திட்டம் முழுமையா விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. இந்த அரசு வேண்டுமென்ற திட்டமிட்டு கடை கோட்டிருக்கின்ற ஏரி குளம் நிரப்பாமல் இருக்கு தண்ணீர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும். கடை கோட்டிருக்கின்ற ஏரி குளம் குட்டை கூட நிரப்பப்படும். இது அண்ணா திமுகவுடைய சாதனை மட்டுமல்ல, வரலாறு. இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் இந்த திட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அப்படி வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக அரசு விவசாயிகள் விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. இவருக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை வேண்டுமென்றே திட்டமிட்டு கிடைக்காம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு முழுமையான நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகர், அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை நான் கொண்டு வந்தேன். ஒருவேளை இன்றைக்கு பவானி சாகர் அணையிலே நீர் இல்லாம உபரி நீர் வராமல் போய்விட்டால் இந்த திட்டம் பாதிக்கப்பட்டுவிடும். இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருமை நீருடைய அருமை தெரிந்த காரணத்தினாலே 6 தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு 2 அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்திலே பணி துவங்கப்பட்டு 25-30% நடைபெற்றது. எஞ்சிய தடுப்பணைகள் பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த தடுப்பணையினுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலமான அரசாங்கம், எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு 1.25 டிஎம்சி 6 தடுப்பணையும் கட்டப்பட்டால் 1.25 டிஎம்சி தண்ணி தேக்கலாம். இன்றைக்கு மழை காலத்திலே உபரியா போகின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நமக்கு தேவையான அத்திக்கடை அவிநாசி திட்டத்திற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், ஏரி குளத்தை நிரப்பலாம். இப்படி இந்த திட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த தடுப்பணையுடைய உயரத்தை குறைச்சி அதை கட்டியிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தடுப்பணையுடைய உயரம் உயர்த்தப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் தான் 2 முறை, ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை பயிர் கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், விவசாயிகளுக்கும் விசைத்தறிக்கும் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை பல ஆண்டுல தூர் வராம இருந்தது. விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தில் நாங்கள் தொடங்கப்பட்டு அதில் அல்லப்படுகிற வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்தோம். இதனால ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, ஒரு பக்கம் விவசாயியுடைய நிலம் அந்த இயற்கை உரமாக அந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டது. நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றப்படுவதாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார். எல்லாமே நிறைவேற்றிட்டாரா? எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். 98% திமுக அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. முக்கியமான பல
திட்டங்கள். இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துறாங்களாமா? உயர்த்தல. அது பணி புரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வுனாங்க, கொடுத்தாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நம்முடைய இளைஞர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ கொடுத்தாங்களா? ஆக அறிவிக்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறைவேற்றவில்லை. ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்து போச்சு, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, கடலை எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி நம்முடைய உணவுக்காக உணவுப் பொருள் அத்தனையும் இன்னைக்கு விலை உயர்ந்திருக்குது. இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு 100 கோடி ஒதுக்கி வச்சு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு வந்து கூட்டுறவுத்துறையில அந்த விலை ஏற்றத்தை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. ஏழைகள் எப்பொழுது பாதிக்கும். கோவை சூலூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.